Hello students, today நம்ம 6th Maths Term 3 Chapter 4ல Exercise 4.1 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நமக்கு இதில் லெசன் வந்து சிமெட்ரின்னு லெசனோட நேம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு சிமெட்ரி அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்போது பாருங்கள், ஒரு டயக்ராம் எடுத்துக்கோங்க. இது என்ன ஷேஃபு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது வந்து ஸ்கொயர் ஷேஃப்னு சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம பிரிக்கும்போது, அதாவது இதை ஃபோல்ட் பண்ணோன்னா, இப்படி மடித்து இதை ஃபோல்ட் பண்ணோன்னா கரெக்டாக இதுக்கு மேலேயே இந்த ஃபிகருக்கு மேலே இந்த ஃபிகர் வந்து மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆனால் அது வந்து லைன் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், இதுக்கு எத்தனை லைன் சிமெட்ரி? வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி. இப்படி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா இது வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி. இந்த மாதிரி போட்டோன்னா இது ஹாரிசாண்டல் லைன் சிமெட்ரின்னு சொல்லுவோம். இப்படி போகிறது இது வந்து நம்ம டயக்னல்னு சொல்லுவோம் இல்லை? இந்த பிக்சருக்கு வந்து இந்த பிளேஸும் இதுவும் வந்து டயக்னல்னு சொல்லுவோம், மூளை விட்டோன்னு சொல்லுவோம் தமிழில். இது ஒரு இப்போ இந்த பார்ட்டை தூக்கி இது மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணாலும் கரெக்டாக மேட்ச் ஆகும் இல்லைங்களா? இப்படி ஆனால் இது ஒரு லைன் சிமெட்ரி. இது ஒரு லைன் சிமெட்ரி. டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 லைன் சிமெட்ரி இருக்கா? இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறது தான் லைன் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? சிமெட்ரின்னா நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். இதை நம்ம இந்த லெசனில் பாருங்கள், டு ஐடென்டிஃபை சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். நம்மளை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லேயே சிமெட்ரிக்கல் நிறைய இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட் த டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி. டைப்ஸ், இதில் வந்து சிமெட்ரியிலே நிறைய டைப்ஸ் இருக்குது, அதையும் நம்ம இந்த லெசனில் பார்ப்போம்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் பாருங்கள். லுக்கிங் அட் அவர் சரௌண்டிங்ஸ் வி see that most of the objects appear with certain beauty. Do you know why these objects look beautiful? நம்மளை சுற்றி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா? இது ஏன் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இதுக்கும் நமக்கு சிமெட்ரிக்கல் லைன் இருக்குது. பாருங்கள், இந்த பிக்சருக்கு நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கலாக ட்ரா பண்ணால் கரெக்டாக இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம சிமெட்ரிக்கல் லைன் சொல்லுவோம். நம்ம பேசிக்காக நேச்சுரலாகவே சிமெட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குது. நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டாலும் நம்ம அதை வெர்டிக்கலாக நீங்கள் ஒரு லைன் வர மாதிரி இமேஜின் பண்ணி பாருங்கள், ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கும். இதுதான் நம்ம வந்து சிமெட்ரிக்கல் லைன்னு சொல்கிறோம். எக்ஸசைஸ் 4.1 பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் த ரிஃப்ளெக்டட் இமேஜ் ஆஃப் த லெட்டர் கியூ இஸ் டேஷ்னு கேட்குறாங்க. ரிஃப்ளெக்டட் இமேஜ்னால் நம்ம மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இந்த கியூவை மிரரில் நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி பாருங்கள். இந்த கியூவை இப்படி எழுதிட்டு நம்ம மிரரில் காமிச்சோன்னா அது வந்து பி மாதிரி தெரியும். இதை தான் ரிஃப்ளெக்டட் இமேஜ்னு சொல்லுவோம். த ரிஃப்ளெக்டட் இமேஜ் ஆஃப் த லெட்டர் கியூ இஸ் பி. நமக்கு இதை மிரரில் காமிச்சோன்னா பி ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஏ ரோம்பஸ் ஆஸ் டேஷ் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. ரோம்பஸ்னால் என்ன? நம்ம தமிழில் சாய் சதுரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இதுதான் ரோம்பஸ். இதுக்கு எவ்வளோ லைன் சிமெட்ரி வரும்னு கேட்குறாங்க. நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, சிமெட்ரின்னா நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியணும். இது வந்து பாருங்கள், இந்த சைடை வந்து இது மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணாலும் ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக மேட்ச் ஆகும். இதுதான் வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி. இங்கே பாருங்கள், இன்னொரு ஹரிசாண்டல் லைன் சிமெட்ரி வரும். அப்போது ரோம்பஸ் ஆஸ் டேஷ் லைன் சிமெட்ரி, 2 லைன் சிமெட்ரி. புரியுதுங்களா? நம்ம வந்து இதை டயக்னலாக ஃபோல்ட் பண்ண முடியாது பாருங்கள். இது வந்து அதனால் 2 லைன் சிமெட்ரி தான் இதுக்கு. ஒன்று ஹரிசாண்டல் லைன் சிமெட்ரி, இன்னொன்று வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி. இது வந்து வெர்டிக்கல், இது வந்து தேர்ட் சம் பாருங்கள். த ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி ஆஃப் த லெட்டர் இசட் இஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ஃபுல் ஆங்கிள் 360 டிகிரி இருக்கும்ல. ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி, அப்புறம் நெக்ஸ்ட்டு 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி. இந்த மாதிரி நம்ம ரொட்டேட் பண்ணணும். இசட்டை ஒரு தனியாக ஒரு ஷீட்டில் எழுதிக்கோங்க. அதை 90 டிகிரிக்கு ஒரு டைம் இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். அப்புறம் 180 டிகிரிக்கு, 270, 360 டிகிரிக்கு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளோ டைம்ஸ் வந்து நமக்கு இசட் கிடைக்குது, அதே ஷேப்பில் இசட் மாதிரி வரணும், அப்படி கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் அந்த தனியாக ஒரு ஷீட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். போட்டு பாருங்கள். எ ஃபிகர் இஸ் said to have rotational symmetry if the order of rotation is at least. ஒரு ஃபிகர் இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த இசட்டே எடுத்துப்போம். நமக்கு ஏதாவது ஒன்று இருக்குது, லெட்டரோ ஃபிகரோ இருக்குதுன்னா அதை நம்ம இந்த மாதிரி ஆர்டரில் 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி, 360 டிகிரி இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அட்லீஸ்ட் 2 டைம்ஸாவது அதே ஷேப்க்கு வரணும். அப்படி வந்தால் தான் அது ரொட்டேஷ்னல் சிமெட்ரின்னு சொல்லுவோம். அப்போது இஸ் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் வரணும். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் அட்லீஸ்ட் 2. ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்கள். டேஷ் சிமெட்ரி அக்கர்ஸ் வென் an object slides to நியூ பொசிஷன்.
ஒரு திங்ஸ் வந்து எந்த சிமெட்ரியில் இருக்கும்போது நமக்கு மறுபடியும் புதுசாக இன்னொரு அதே ஷேப்பில் தெரியுன்றாங்க. நம்ம மிரர் இமேஜில் சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் இது ட்ரான்ஸ்லேஷன். மறுபடியும் அது ட்ரான்ஸ்லேட் ஆகும்போது தான் நமக்கு தெரியும் ட்ரான்ஸ்லேஷன் சிமெட்ரி. புரியுதுங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். Say true or false. A rectangle has 4 lines of symmetry. ரெக்டாங்கிளுக்கு 4 லைன் சிமெட்ரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இது தானே ஆப்போசிட் சைடு ஈக்குவலாக இருக்கும், 4 சைட்ஸ் இருக்கும். இது தானே ரெக்டாங்கிள், இதுக்கு 4 லைன் சிமெட்ரி இருக்கா பாருங்கள். இது வந்து 1 லைன் சிமெட்ரி, இது ஒரு லைன் சிமெட்ரி. இது வந்து வெர்டிக்கல், இது ஹாரிசாண்டல். இதுக்கு டயக்னலாக நம்ம ட்ரா பண்ண முடியுமா? இப்படி டயக்னலாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஈக்குவலாக வந்து ஃபோல்ட் பண்ண முடியாது, கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஸோ இதுக்கு 2 லைன் சிமெட்ரி தான், 4 கிடையாது. அப்போ இது வந்து ஃபால்ஸ். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். எ சேஃப் ஆஸ் ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி இஃப் இட் ஆஸ் அ லைன் ஆஃப் சிமெட்ரி. ஒரு சிமெட்ரி இருக்குதுன்னா அது ஒரு லெட்டரோ ஒரு திங்ஸோ இருக்குது அப்படின்னா சேஃபு, அதுக்கு கண்டிப்பாக நமக்கு லைன் சிமெட்ரி இருக்கணும். அப்படி லைன் சிமெட்ரி இருந்தால் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். புரியுதுங்களா? அப்படி ரிஃப்ளெக்ட் ஆனால் தான் அது ரிஃப்ளெக்ஷன் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி லைன் சிமெட்ரி இருந்தால் தான் நம்ம மிரர் இமேஜில் காட்டும் போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுதான். சரிங்களா? ட்ரூ. எ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த நேம் ராணி இஸ். இப்போ பாருங்கள், இதை மிரரில் காட்டி பாருங்கள். இந்த ராணின்னு ஒரு பேப்பரில் பெருசாக எழுதி ஆர் வந்து கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, ஏவும் கரெக்டாக இருக்குது, என் வந்து கரெக்டாக ஆகலை. சரிங்களா? அப்போது என் வந்து தப்பு, அதனால் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஆர்டர் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் இன்ஃபைனைட். சர்க்கிளுக்கு வந்து ரொட்டேஷன் வந்து இன்ஃபைனைட்னு சொல்கிறாங்க. இது தானே சர்க்கிள் ஷேப்பு. இது எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும்ல, எப்படி ரொட்டேட் பண்ணாலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட். ட்ரூ. ஃபிஃப்த் சப்டிவிஷன். த நம்பர் 191 ஆஸ் ரொட்டேஷ்னல் சிமெட்ரி. இதுக்கு ரொட்டேஷ்னல் சிமெட்ரி இருக்கான்னு கேட்குறாங்க. இது 91 பாருங்கள், இப்படி இருக்கா? அதை நம்ம 90 டிகிரிக்கு மாற்றினோன்னா இப்படி போயிடும் இல்லைங்களா, இந்த சைடு போயிடும்ல, இப்படி வரும், 191 வரும். 180 டிகிரிக்கு மாற்றினோன்னா இப்படி 6 மாதிரி ஆகிடும். அடுத்து மறுபடியும் நம்ம 270 டிகிரிக்கு மாற்றும் போது இந்த சைடு வரும். லாஸ்ட்டாக 360 டிகிரிக்கு வரும்போது தான் நமக்கு வரும் 191. ஸோ இதில் அட்லீஸ்ட் 2 டைம்ஸாவது நமக்கு வரணும் இல்லைங்களா, ஆனால் இதில் 1 டைம் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபால்ஸ். பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் வித் த நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இந்த ஸ்கொயர், பேரலோகிராம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்னு ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 ஷேப்ஸு. இதுக்கு எவ்வளோ லைன் சிமெட்ரி வரும்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த ஷேப்ஸ் தெரியும் இல்லைங்களா? ஸ்கொயருக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, ஸ்கொயர் ஷேப் வந்து 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு 1 வெர்டிக்கல் லைன் சிமெட்ரி, ஹரிசாண்டல் லைன் சிமெட்ரி, டயக்னல் லைன் சிமெட்ரி, இது ஒரு டயக்னல் லைன் சிமெட்ரி. ஸோ எவ்வளோ இருக்குது பாருங்கள், 1 2 3 4 லைன் சிமெட்ரி இருக்குது. ஸோ ஸ்கொயருக்கு வந்து 4 லைன் சிமெட்ரி. பேரலோகிராமுக்கு பாருங்கள், இப்படி தானே இருக்கும். இதுக்கு லைன் சிமெட்ரி இருக்கா? நோ லைன் சிமெட்ரி. இது வந்து ஈக்குவலாக எந்த சைடுமே இல்லை. ஸோ இது நோ லைன் சிமெட்ரி. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பாருங்கள், இது இப்படி தானே இருக்கும், 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து 1 சைடு தான் வெர்டிக்கல் சைடு மட்டும்தான் ஹரிசாண்டல் லைன் இருக்கும். ஸோ 1 லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிளுக்கு இங்கேயே பார்த்தோம் இல்லைங்களா, ரெக்டாங்கிளுக்கு 2 லைன் சிமெட்ரி. ரெக்டாங்கிளில் 2 லைன் சிமெட்ரி. புரியுதுங்களா? மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட் 4th சம்மு. ட்ரா த லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஆஃப் த ஃபாலோயிங். இங்கே ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு நம்ம லைன் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ணணும். பாருங்கள், இதை வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரியணும்னு சொன்னேன்னா, இது பாருங்கள், இது ஒரு லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு ஹரிசாண்டல் லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வெர்டிக்கல் லைன் சிமெட்ரியும் வரும் இதில். இதையும் நம்ம ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணலாமா? பாருங்கள், கரெக்டாக வரணும், இதில் மேட்ச் ஆகணும். இந்த இதில் இது ஒரு லைன் சிமெட்ரி. ஸோ இதுக்கு எவ்வளோ லைன் சிமெட்ரி இருக்குது? 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. இந்த டயக்ராமுக்கு, இந்த பிக்சருக்கு 4 லைன் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், இதுக்கு இப்படி சென்டரில் ஒரு லைன் சிமெட்ரி வருங்க பாருங்கள்.
இதை கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணாலும் வரும். அடுத்து இது ஒரு லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட்டு இது ஒரு லைன் சிமெட்ரி. ஸோ இது எவ்வளோ இருக்குது? 3 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கும். செகண்ட் பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். சென்டரில் ஒரு லைன் ஃபார்ம் ஆகுமா? லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட் ஹரிசாண்டல் லைன் சிமெட்ரி. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே கரெக்டாக ட்ரா பண்ணணும் சென்டர் பாயிண்டில் வர மாதிரி. நெக்ஸ்ட் இது ஒரு லைன் சிமெட்ரி. செகண்ட் ஒன் இது ஒரு லைன் சிமெட்ரி. புரியுதுங்களா? இதுக்கு 4 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. நெக்ஸ்ட் இது பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் இந்த பிக்சர் நமக்கு 2 லைன் சிமெட்ரி வந்திருக்கும். இது கிராஸாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு 1 லைன் சிமெட்ரி தான் வரும். இப்படி மட்டும்தான் வரும். பாருங்கள், இதுக்கு 1 லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி, 1 லைன் சிமெட்ரி இருக்குது. புரியுதுங்களா?